வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி, ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு. இது வந்துட்டு பொட்டேட்டோ குர்குரே அல்லது பொட்டேட்டோ மசாலா ஃபிங்கர் சிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிட்ஸுக்கு பொட்டேட்டோனா ரொம்பவே பிடிக்கும். அதை வந்துட்டு நம்ம கடையில போய் வாங்காம நம்ம வீட்லயே செஞ்சு கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். இந்த மொறு பொட்டேட்டோ குர்குரே எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் வந்துட்டு 4 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்துட்டு நல்லா பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுங்க. நல்லா நீளமான ஸ்ட்ரிப்ஸா வரும். அந்த மாதிரி பெரிய உருளைக்கிழங்குல கட் பண்ணா. என்கிட்ட இந்த சைஸ் தான் இருந்துச்சு, அதனால இதை எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இப்ப இந்த மாதிரி நல்லா தோல் சீவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க உருளைக்கிழங்க. இப்ப இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா தின்னான ஸ்ட்ரிப்ஸை நம்ம வெட்டணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளவு தின்னா முடியுமோ அவ்வளவு தின்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஒரு ஸ்லைஸும் எவ்வளவு தின்னா இருக்குதுன்னு இந்த மாதிரி தின் ஸ்லைசஸா சிப்ஸ் மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வெட்டியாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம நீளமான தின் ஸ்ட்ரிப்ஸா வெட்டிக்க போறோம். இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி சின்ன ஸ்ட்ரிப்ஸா வெட்டிக்கணும். இப்போ இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் வெட்டியாச்சு. இந்த மாதிரி நீள தின் ஸ்ட்ரிப்ஸா நம்ம வெட்டியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஈவனா வெட்ட ட்ரை பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு ஒரே மாதிரி பொரியும். இல்லைன்னா ஒண்ணு வந்துட்டு நல்லா கிறிஸ்பியா வரும், இன்னொன்னு வந்து கொஞ்சம் சதசதன்னு ஆயிடும். அதனால இப்ப இதுல என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு இதை வந்துட்டு வாஷ் பண்ணி போறோம். இது நல்லா அப்படி அலசிக்கோங்க இந்த தண்ணியில. அப்பதான் இதுல இருக்கிற இந்த ஸ்டார்ச் கண்டென்ட் வந்துட்டு போகும். அதுக்காக நல்லா கிளீன் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியில. ஒரு 2 தடவை கூட நீங்க நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வேற தண்ணி விட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம். இந்த ட்ரெயின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி நல்லா தண்ணி வந்துட்டு ட்ரெயின் பண்ணியாச்சு. ட்ரெயின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு துணி மேல போட்டுருங்க. இந்த உருளைக்கிழங்குல ஈரம் இருக்கக்கூடாது. இது நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இந்த ஈரம் போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் நல்லா பரப்பி வைங்க. இப்ப இந்த துணி வந்துட்டு அந்த ஈரத்தை எல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். பாருங்க, இப்ப நல்லா வந்துட்டு ட்ரை ஆயிடுச்சு, ஈரம்லாம் போயிடுச்சு. இப்ப இதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இப்ப இதை ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சாச்சு. இப்ப நல்லா உதிரியா இருக்கு பாருங்க. இப்ப இதுல தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு கலரும் கொடுக்கும். அதுக்காக வேண்டி நான் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்றேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். இதுவும் ஒரு கலருக்காக தான். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மாவு சேர்த்த வேண்டியிருக்குது, அதை சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்திக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் ஆனா இது வந்துட்டு தண்ணி விடுவேன். நம்ம உப்பு சேர்த்திருக்கிறோம்ல, அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் ட்ரையா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் தண்ணி தெளிச்சு இதை வந்துட்டு பெசரிக்கோங்க. ரொம்ப தனித்தனியா இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில பொரிக்கும் போது இந்த மாவு வந்துட்டு ஆயில ஸ்ப்ரெட் ஆகி எண்ணெய் வீணா போகும். அதுக்காக வேண்டி சும்மா பேருக்கு கொஞ்சமா தண்ணி தெளிக்கிறேன். இதுல இன்னும் கொஞ்சம் மாவு மிக்ஸ் ஆகாம இருக்குது, அதுக்காக வேண்டி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம எடுத்து போடும்போது ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருக்க கூடாது உருளைக்கிழங்கு. அந்த மாதிரி ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா வராது மொறுன்னு. அவ்வளவுதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி பொரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் சுட வச்சிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கு போடலாம். முடிஞ்ச அளவுக்கு உதிரியா விளையாடுற மாதிரி போடுங்க, சிங்கிளா. ஏதாவது ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு பிரிச்சு விட்டுருங்க. இது நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி பொறுமையா ஃப்ரை பண்ணி எடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 நிமிஷம் ஆகும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு. இப்போ இதை வந்துட்டு நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா ஃப்ரை பண்ணுங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா மேல மட்டும் செவந்துரும், உள்ள வந்துட்டு உங்களுக்கு சாஃப்டாவே இருக்கும், கிறிஸ்பியா இருக்காது. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியா ஆக வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, சத்தம் கேக்குதா?
இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டுடலாம். இதுல இருக்கிற எக்ஸஸ் ஆயில் எல்லாம் இதுல வந்துட்டு வடிஞ்சிட்டோம். இதே மாதிரியே நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ குர்குரே அல்லது பொட்டேட்டோ சிப்ஸ் மசாலா சிப்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா இந்த சிப்ஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா வரும். அது ஈவனா வெட்டணும். பொட்டேட்டோவை போடும்போது கொஞ்சம் சிங்கிளா விழற மாதிரி போடணும். பொறுமையா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுக்கணும். அந்த மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த சிப்ஸ் வந்துட்டு சூப்பரா வரும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்கா நீங்க வந்துட்டு சாப்பிடலாம். ஒரு டீ காஃபியோட சாப்பிட செமையா இருக்கும். இல்ல ஒரு வெரைட்டி ரைஸோட ஒரு சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிடலாம். அதுக்கும் நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.